கூப்பிட்டுக்கோங்க சரிங்களா. உங்கள் சார்பாக எல்லாம் வேண்டிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ चंद्रशेखर देवदान बाबा जगत रक्षक देवदान बाबा लोक नारायण बाबा वेदनारायण बाबा मंगल अपायन बाबा मंदिर रूपायन बाबा मंगल विशेष काशी साला चंपिका समेत विश्वनाथ स्वामी जलांतर देवदान बाबा विशेष पूजा नाना विध दूर्वादि बिल्वं समर्पयामि अष्टोत्तरपूजां आत्मार्थ प्रार्थनादि बिल्वं समर्पयामि पूजां करिष्यामि ओम महाशास्त्रे नमः महादेवाय नमः मंगलमूर्तिये नमः योगप्रियाय नमः योग ओम तमहेवाय नमः वाक्मीसुताय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् ईशानामि विद्यानामि ब्रह्मणोऽधिपते ब्रह्मो शिवमे अस्तु सदाते पुष्पे सर्वमेवजनाः पुण्यपुण्यदीपनाराय महे भवपुत्राय धीमहि तन्नो प्रचोदयात्
வீரனே
தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழை வேண்டும் சத்தியம் வீரமணி நண்டன் ராமேஸ்வரம் பாண்டிமலை அடக்கியாடம் ஓம் ஸ்ரீ அரியனுத்தனானந்த சித்தன் என்னையப்பா ஐயப்பனின் திருவருளும் குருவருளும் கொண்டு நமது ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனின் இருமுடி வைபவமானது இதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நல்வேளையிலே 2 நாட்களும் திரு வீரமணி கண்ணன் ஐயா அவர்களின் இசை கச்சேரியானது மிகவும் சிறப்பாக காலுக்கு இனிமையாக பசியை தீர்க்கக்கூடிய அளவிலே இந்த கச்சேரியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளை சரியாக 5 மணிக்கு இந்த கச்சேரியானது ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை பின்னேரம் 5 மணிக்கு ஐயாவுடைய கச்சேரியானது நடைபெற்று இந்த கச்சேரி வைபவத்தில் அனைவரும் இன்று போல் ஐயப்ப சுவாமிமார்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல ஐயப்பனின் நாம சங்கீதத்தில் கலந்து கொண்டு ஐயனின் திருவருளையும் குருவரையும் பெற்று இயற்கை சுகபாக்கியங்களுடன் வாழ வேண்டி பிரார்த்தித்து இப்பொழுது ஐயனின் திருநாமங்களின் ஒரு கீர்த்தனையானது பாடி முடித்து பூர்த்தி செய்ய உள்ளார்கள். அதை தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதான வைபவமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். கீழே விழுந்தாலும் ஐயோ என் செல்லவன் சொல்லிட்டு தூக்கி ஓடுவா. அந்த மாதிரி இந்து சனாதன தர்மத்தை நம்மளுடைய இந்து மத புராணத்துல நம்மை காக்க ஒரு தெய்வம் மட்டுமில்லை, நம்மை காக்க 1000 தெய்வங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி எந்த கடவுள் நம்ம விருப்பப்பட்டு வணங்கினா கூட அந்த கடவுளுக்கு உண்மையாகவும் பக்தியாகவும் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கும் நீதி. ஆகவே இறைவனை வணங்கும் பொழுது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க வேண்டாம். இறைவனை கண்மூடி உண்மையாக உங்கள் பக்தியை செலுத்துங்கள். அதற்கு உண்டாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the apple will fall in the right place. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பலன் முழுமையாக சேரும். எத்தனை பேருக்கு எத்தனை லட்சியங்கள், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல செட்டில் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்ல டிகிரி வாங்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், நல்ல மனைவி வரணும், நல்ல கணவன் வரணும், நல்ல மனைவி மக்கள், நல்ல குழந்தைகள் பிறக்கணும். இந்த மாதிரி நிறைய சந்ததிகளுக்கு தம்பதிகளுக்கு ஏகப்பட்ட பிரார்த்தனைகளும் எல்லாவற்றிற்கும் மேலாக மன நிம்மதி என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் at the end of the day we all need peace in our lives. அதாவது எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து சாப்பிட்றோன்னா 2 இட்லி சாப்பிடுவோம், 3 இட்லி சாப்பிடுவேன், 4 இட்லி சாப்பிடுவேன், 5 இட்லி சாப்பிடுவேன், 6 இட்லி சாப்பிடுவேன், வயிறு ஃபுல்லாகிடும். 7வது இட்லி நான் அடுத்த என் நண்பர்களுக்கு தான் அந்த டேபிளில் வைப்பேன். அந்த மாதிரி தான் பணம் ஒரு வகையில் சேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு இது போதும், நம்மளுடைய தலைமுறைகளுக்கு இது போதும் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய கோயில்களுக்கு அன்னதானம், நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் அன்னதானத்தின் மகத்துவம் என்னன்னு. அந்த மாதிரி அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், இயன்றதை செய்யுங்கள், உடல் ஒத்துழைப்பை கொடுங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த ஆலயம் இப்பேற்பட்ட ஒரு பிரான்ஸ் நகரிலே நமக்கு தெரியும் அப்ராட்ல எப்படி எந்த மாதிரி கல்ச்சர் இருக்குன்னு. நான் போகின்ற வெளிநாடுகள் அனைத்திலும் பார்த்தேன். இத்தனை பக்தி ஒரு சாரா ஒழுக்கமாக, குறிப்பாக நம்ம இலங்கை அன்பு தமிழ் நெஞ்சங்கள் இப்படி கை கூப்பி அழகா கட்டுக்கோப்பா இப்படி நடத்தின்னு வருது மிகவும் பெரிய விஷயம். அதற்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி இல்லை என்பதற்கும் நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா இந்தியாவில் இப்போ நிறைய இந்த டிவி ஆதிக்கம் நிறைய ஆகிப்போச்சு. இன்னும் இந்த பக்தியை நீங்கள் நேற்றுலாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு வழிபாடாப்பா ஐயப்பனுக்கு அப்படின்னு அந்தளவு ஒரு வியக்கும் அளவு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டன்லேருந்து எல்லாம் நான் பார்த்துன்னு இருக்கேன். வருஷம் நம்ம எல்லா இடங்களுக்கும் போகும்பொழுது அந்த பக்தி என்பது உண்மையாக இருக்கணும். நான் குறை சொல், இந்தியாவில் இந்தியா ஆன்மீக பூமி அதெல்லாம் வேறு. ஆனால் இப்போ அந்த ஒரு இந்த டிவியின் தாக்கத்தினால கொஞ்சம்
எல்லாமே கொஞ்சம் அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் திருப்பி அது வழிபாடுகளில் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு குரு பயிற்சியோ ஒரு சனி பயிற்சியோ வந்தால் கூட்டங்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சத் சங்கம், இந்த மாதிரி பக்தியோடு பாடுவது என்பது எல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது, மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. பட் அது எல்லாமே டெம்பரவரி, இதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே இதுவும் கடந்து போகும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஐயப்பன் வழிபாட்டிலே இது உங்களிடையே கலந்து கொண்டு பாடியது என் தந்தையார், அவருக்கு மகனாக நான் பிறந்தது பாக்கியம். மற்றபடி நானும் உங்களை போன்ற ஒரு கடைநிலை ஐயப்பன் பக்தன் தான். இந்த ஜென்மத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, ஐயப்பனுக்கு நன்றி. நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஒரு பெரிய கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் மியூசிக்கில் வரது இஷ்டமே இல்லை. பட் விதி அது எங்கள் அப்பா மூலமாக திருப்பி என்னையும் கொண்டு வந்துருச்சு. பட் ஆனால் ரெக்ரெட் இல்லை. ஒரு நாளும் நான் ஏன் இந்த தொழிலை செய்கிறேன், உங்களுக்கு இந்தியாவில் தெரியும் எப்படி மியூசிக்கை தொழிலாளர்கள் பண்ண முடியுமா, முடியாது, நிறைய சவால்கள்லாம் இருக்குது. பட் ஐயப்பன் அனுகிரகத்தில் என்றைக்கு நான் வேலையை விட்டேனோ இன்னி வரைக்கும் நான் ஐயோ வேலைக்கு போயிருக்கலாமோ, மியூசிக்கை நான் சைடில் வச்சுருக்கலாமோ அப்படின்னு ஒரு நாளும் அந்த ஒரு சிந்தனையை எனக்கு தெய்வம் அளிக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாது என்னுடைய கேரியோகிராஃப் எப்படின்னா எஸ்பிபி சார், சங்கர் மகாதேவன், இந்த இந்திய இசை உலகத்தின் ஜாம்பவான்கள் எல்லார் கூடயும், டிஎம்எஸ் ஐயாவை தவிர எல்லார் கூடயும் நான் இந்த வயதில் வேலை செய்தேன். அதோட ஒரு சந்தோஷம் என்னன்னா, எஸ்பிபி அவர்களோடு 20 வருடம் நான் பயணித்து அவர்கள் என்னுடைய இசையில் 1000 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் பாடியுள்ளார் என்பது எனக்கு இறைவன் அடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏனென்றால் 50,000 பாடல்கள் பாடி உலக சாதனை படைத்த அந்த அற்புதமான இசை ஜாம்பவான்களோடு அதே போன்று இப்போ எஸ்பிபி, சரண், கார்த்திக், இப்போ நான் ஜி தமிழில் வரும்போதெல்லாம் எல்லாமே என்னுடைய இசையில் பாடியவர்கள் எல்லோரும் எனக்கு உற்ற நண்பர்கள். அதாவது நாங்கள் பயணிப்பது வேறு துறையாக இருக்கலாம். நான் இருக்கிறது பக்தி, அவங்க இருக்கிறது சினிமாவாக இருந்தாலும் பட் அந்த இசைக்கலைஞன் என்ற அந்த மரியாதையை என்றைக்கும் இறைவனர்களால் ஏதோ ஓரளவு நான் சேர்த்து வைத்திருக்கேன் தந்தையாருக்கு பிறகு. இதில் ஒரு பெரிய சமாச்சாரம் என்னென்னா, இந்த மண்டல காலத்தில் நான் 5 வருஷமாக லண்டன் வந்துட்டுருக்கேன். இந்த வாட்டி ரொம்ப குயிக்காக அம்மாட்டையும் மகன்டையும் பேசி பண்ணோம். ஃப்ரான்ஸ் விசா டக்குன்னு ஒரே வாரத்தில் வந்தது. இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் இங்கே இப்படி பாடுவோம். நான் இந்த நேரத்தில் தனராஜா ஐயாவை நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவருடைய ஆசை இது. 20 வருஷம் முன்னாடி ஃபோனில் பேசும்போது, கண்ணன் நீங்கள் இங்கே வரணும், நான் அவங்களை கொண்டு வரேன், எவ்வளவோ முயற்சி பண்ணார். அப்போல்லாம் இந்த அளவு விசாலாம் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு ஐயப்பன் அனுகிரகத்தில் இனி நமக்கு என்ன, தனராஜா அவருடைய குடும்பம் அவர் சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சாய்மாரோட நடுவிலே ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி எல்லாரும். அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாக கரவொலி கொடுங்க. எவ்வளோ சந்தோஷமாக கூட பாடியது. இதுதாங்க உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான மலையேற்றம். இதை விட ஒரு ஹாப்பினஸ் எல்லாரும் போதை எக்ஸ்டசின்றாங்க. இதுதான் போதை உண்மையாகவே. ஐயப்பனுடைய இந்த வழிபாடு இந்த 41 நாள் இருந்து பாருங்கள், இந்த சந்நியாச வாழ்க்கை தரும் ஒரு அற்புதம் எதுவுமே கிடையாது. அந்த தருணத்திலே இந்தியாவிலிருந்து லண்டன் போகிறது முன்னாடி என்னை இங்கே அழைத்து 3 நாட்கள் உங்களிடையே பாடி, அடுத்த வருடம் இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் என்னுடைய குரு அவர்கள் சொல்வார்கள். முக்கியமாக கதிரேச குருக்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் தான் ஜூன் மாதம் வேறு அதான் நான் சொல்லுவேன், எல்லாமே ஐயப்பனுடைய திருவிளையாடல். ஜூன் மாதம் நான் ஜெர்மனி ஹேமுக்கு பாட வந்தேன், காமாட்சி அம்மனுக்கு. அவர் அந்த குருவே எனக்கு விசா லெட்டர் கொடுத்து அவர் டயர்ட் ஆகிட்டார், நீ வரமாட்ட கண்ணா போகணும் அப்படின்னு. அதுவும் தடைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நான் வராமல் இந்த ஆண்டு தான் இறைவன் அனுகிரகத்தில் காமாட்சிக்கு பாடும்பொழுது எதேச்சியா நம்ம கதிர் குருக்கள் அங்கே வந்தார். அப்போ கேட்கும்போது பேசும்போது, நான் ஃப்ரான்ஸ் ஐயப்பங்கள் தான் இருக்கேன் சாமி பண்ண, எனக்கு இவர் விஜயராஜ சாமி தனராஜா சாமி கோயில் தான் இருக்காரு தெரியாது. அப்புறம் எல்லாம் பேசி ஊருக்கு போனதுக்கப்புறம், சாமி பண்ணுங்க சாமி, லண்டன் வரும்போது பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்போ டப்புன்னு அம்மாட்ட ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட கதைச்சேன், குருக்கிட்ட டக்குன்னு எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு 21ஆம் தேதி 20ஆம் தேதி காலையில் கட்டார் பஸ்ஸில் ஏறி ஃப்ரான்ஸுக்கு இறங்கியாச்சு. அதோட ஒரு என்னென்னா, 19 தான் நான் உமா சதீஷுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் வரேன் சாமி, எனக்கு நீங்கள் வரணும்னு. உடனே எதுவும் பேசாமல், என்ன ரேட்டு என்ன பேமெண்ட்டு, நாங்கள் என்ன பாடுவோம் கூட தெரியாது, சாமி உங்கள் வீரமணி அப்பாக்காக நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லி
அவ்வளோ தூரம் ஒத்துழைப்பை கொடுத்து இன்னைக்கு வந்து ஆலயத்திற்கு நமக்காக இன்றும் நாளையும் வந்து சிறப்பானது ஒரு பங்களிப்பு அளிக்க இருக்கும் உமா சதீஷ்க்கு ஒரு கரகோஷத்தை போடுங்கள். அதே மாதிரி தபலா வித்வான் பிரான்ஸ்வா, இன்னிலிருந்து அவருக்கு லய தீபம்னு பேர் வச்சிருக்கேன். அதனால வந்து அற்புதமான தபலா பாருங்க. நான் அதனால சொல்லுவேங்க, எப்பவுமே நான் ஃபாரின் போகும்போது இந்தியாவில் திறமையான இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, நான் மறுப்பே சொல்லலை. ஆனாலும் ஒரு இன்டர்நேஷனல்லேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட் பிரான்ஸ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களோடு பணிபுரியும் பொழுது அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுதான் நான் எப்பவுமே வந்து ஒரு பிரான்ஸ் கண்ட்ரியோ எந்த கண்ட்ரியோ லோக்கல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. லோக்கல் நான் சொல்லுவேன், லோக்கல்ன்றது வந்து ஒரு சீப் வேர்டு. ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் பிரான்ஸ் டேலண்டட் மியூசிஷியன்ஸ்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு கௌரவம் அதில் இருக்கும். ஆகவே உங்கள் ஆர்டிஸ்டை லோக்கல் ஆர்டிஸ்ட் என்று கூப்பிடாதீர்கள், பிரான்ஸ் டேலண்டட் மியூசிஷியன் என்று அழையுங்கள் என்பதை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். திறமையான இசைக்கலைஞர்கள் என்ன குறைச்சல், எப்படி வாசார் பாருங்க, இவர் எப்படி வாசா பாருங்க. நாங்கள் ஐயப்பன் சத்தியமாக சொல்கிறாங்க, 4 மணிக்கு தான் இங்கே வந்தாங்க, ஒரு ரிஹர்சல் கூட நாங்கள் பார்க்கல. நான் என்ன பாட்டு பாட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உட்கார்ந்த உடனே அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு தெய்வ கடாட்சம், பக்தி பாடலுக்கு ஒன்றிதான் அந்த தெய்வ கடாட்சம் என்னைக்குமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஓம் சுவாமியே அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியனாவி ஐயவே சரணம் ஐயப்பா. பொன்னதியை பணிந்து நின்றோம் சரணமும் ஐயப்பா, பொன்னதியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா, கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. பன்மொழியில் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா, பாவசாமி தோழனே சரணமே ஐயப்பா, இங்கெல்லாம் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா, பந்தனின் செல்வனே சரணமே ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சரணமே ஐயப்பா, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியனாவி ஐயனே சரணம் ஐயப்பா, பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா, கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா.
ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. மற்றொரு பாடல், ஒரு உணர்வுபூர்வமான பாடல். இந்த பாடல் 41 நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து நேர்த்தியாக ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் வழியிலே அந்த ஐயப்பனுடைய ஜெர்னி பெரிய பாதையில எப்படி அழுதமலை ஏறி கரிமலை ஏறி நம்ம கதறி கதறி ஐயப்பன்ட முறையிடும் பொழுது உருவான பாடல். இருமுடியை சுமந்து வந்தேன் இறக்கவில்லையா என்ற பாடல் என்னுடைய அன்புசாமி விரும்பி கேட்ட பாடல். அவருக்காக இந்த பாடல். அதே போன்று எந்த மலை சேவித்தாலும் பாடல் கேட்டார் சாமி, நாளைக்கு பாடுறேன். நேரமின்மை காரணமாக கண்டிப்பாக நாளைக்கு அந்த பாட்டை பாடுறேன். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ், நாளைக்கு வருவீங்களா? இதுக்காக வாங்க. நாளையும் நம்முடைய இசை நிகழ்ச்சி இருக்கிறது, தயவுசெய்து வாருங்கள். எல்லோருக்கும் வேலை நாட்கள் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மாலை 5 மணிக்கு நம்ம இசைக்கலைஞர்களோடு சுவாமியே இருமுடி பிரியனே இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா இறைவாவும் சோதனைக்கோ அளவும் இல்லையா இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா இறைவாவும் சோதனைக்கோ அளவும் இல்லையா இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா இறைவாவும் சோதனைக்கோ அளவும் இல்லையா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா
சரணம் ஐயப்பா. நீதானே என் கடவுள் சுவாமி ஐயப்பா. தேவையா பகவானே, உனக்கு கூட சாட்சி தேவையா? 18 படிகள் ஏறி வரவும் இல்லையா? 18 படிகள் ஏறி வரவும் இல்லையா? நான் படித்தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா? நான் படித்தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா? ஐயப்பா இருமுடியை சுமந்து வந்தே இறக்கவில்லையா? இருமுடியை சுமந்து வந்தே இறக்கவில்லையா? என்னும் சோதனைக்கோ அளவும் இல்லையா? என்னும் சோதனைக்கோ அளவும் இல்லையா? ஐயப்பா சரணம் என்று தினமும் சொல்லப்பா. ஐயப்பா சரணம் என்று தினமும் சொல்லப்பா. அவன் அருளை பெற படியதுவே மனதில் கொள்ளப்பா. அவன் அருளை பெற படியதுவே மனதில் கொள்ளப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. ஒன்றவிட்டால் எங்களுக்கு தேவையாரப்பா. மரத்தை சுற்றி வந்து கவனம் இல்லையா? கொடி மரத்தை சுற்றி வந்து காணவில்லையா? கூடி நின்ற ஜனங்களையும் கேட்டு பாரையா? கூடி நின்ற ஜனங்களை போய் கேட்டு பாரையா? நீ அபிஷேகம் செய்து நினைவும் இல்லையா? பக்தியுடன் நெய் அபிஷேகம் செய்தேன் நினைவும் இல்லையா? நான் செய்யுது பாடியதும் கேட்கவில்லையா? நான் செய்யுது பாடியதும் கேட்கவில்லையா? சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா.
பாவம் சோதனைக்கு அளவும் இல்லையா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நீதானே கண் கண்ட தெய்வமையப்பா நீதானே கண் கண்ட தெய்வமையப்பா ஐயப்பா சரணமின்றி தினமும் சொல்லப்பா அவர் அருளை பெற வழியதுவே மனதில் கொள்ளப்பா ஐயப்பா சரணமின்றி தினமும் சொல்லப்பா அவர் அருளை பெற வழியதுவே மனதில் கொள்ளப்பா இருமொழி பிரியார் ஐயப்பா இருமொழி பெயரே ஐயப்பா 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 சுவாமியே ஓம் ஆறிரு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யாவிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க 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 பிரான்ஸ் நகர் மக்கள் எல்லாம் வாழ்க குரு சுவாமிமார்கள் எல்லாம் வாழ்க என் ஐயப்பன்மார்கள் எல்லாம் இன்பமே சூழ்க வாழ்க கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நிலையாப்பிழையும் நின்னைந்தெடுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொடாப்பிழையும் எங்கள் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பதே ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா மாதவா கேசவா கோவிந்தா நின் சேவடி செவ்வித்திருக்காப்பு பூதநாத சதானந்தா சர்வபூததயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः சுவாமியே பூதநாத சதானந்தா சர்வபூததயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः சுவாமியே பூதநாத சதானந்தா சர்வபூததயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः சுவாமியே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொன் 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் பிரான்ஸ் உலகை அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே
சரணமையப்பா சரணமையப்பா இன்றைய மாலை அபிஷேக மன்னரான சந்திரசாமி குடும்பத்தாருடையது, சிவசுதன் சாமி குடும்பத்தாருடையது, சிவமலர் குடும்பத்தாருடையது. இவர்கள் குடும்பம் எப்படி மையன் ராசியோட நோய் நொடி இல்லாம சிறு திருப்பமாக தொழில் வளம் எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழணும் சொல்லி சாய்காரன் நான் சரணம் சொல்லுவோம். சாமியே 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 மன்னரான பிரபுவே மஞ்சள் கோயில் அரசே ஓம் சாமியே ஓம் சாமியே அன்னதான பிரபுவே மஞ்சள் கோயில் அரசே காவலனே பில்லானே வீரனே அன்னதான பிரபுவே அம்மா வாசனே 18ஆம் படியோனே காவலனே எங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமே சாமியே 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 வந்தளிக்கணும் ஐயப்பா, இந்த நேசம் நிறைக்கணும் ஐயப்பா, மனதுரைக்கணும் ஐயப்பா, இந்த பாடுரைக்கணும் ஐயப்பா, வந்தளிக்கணும் ஐயப்பா, இந்த நேசம் நிறைக்கணும் ஐயப்பா, சாமியுதரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமியுதரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, வந்தளிக்கணும் ஐயப்பா, எங்களுக்கு திருமுறைக்கணும் ஐயப்பா, ಯಾಕೋ ನಿವಾಸ ಅಯ್ಯಪ್ಪ ಶ್ರೀ ಸಬರಿ ಸಾಯಪ್ಪ ಯಾಕೋ ನಿವಾಸ ಅಯ್ಯಪ್ಪ ಶ್ರೀ சபரி சாயப்பா அடிக்கடி சொல்லும் திருநாமம் ஐயப்பன் திருநாமம் நாமும் அடிக்கடி சொன்னால் வாழ்வினிலே ஐயப்பன் அருள் கூடும் உன் பேர் சொல்ல சொல்ல உற்சாகம் பிறக்கிறதே ஐயப்பா குந்தனுக்குள்ளே ஏதேதோ சக்தி இருக்கிறதே ஐயப்பா யாக்கோ நிவாசா ஐயப்பா ஸ்ரீ சபரி சாயப்பா யாக்கோ நிவாசா ஐயப்பா ஸ்ரீ சபரி சாய்